மத்திய அரசுலேருந்து பல்வேறு ஸ்கீம்ஸ் வந்து மக்கள் நலனுக்காக கொடுக்கப்படுதுங்க. அதில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் தான் வந்து பிரதான் மந்திரி முத்ரா லோன் ஸ்கீம். அத வந்து பிஎம்எம்எல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு குறிப்பா நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து பண்ணணும். இல்ல வந்து ஒரு பிசினஸ் வந்து பண்ணணும். ஒரு ஒரு நியூ ஆன்டர்பிரினர் நீங்க வந்து வரணும் அப்படின்னும்போது, இந்த ஸ்கீம்ஸ் வந்து பல இளைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலா இருக்கு அப்படின்றத வந்து நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு. 2015ல வந்து பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த ஸ்கீம் அப்படின்றத வந்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்குறாரு. இதோட மோட்டோவே என்ன அப்படின்னா, ஃபண்டிங் த அன்ஃபண்டட், அதாவது நிதி இல்லாதவர்களுக்கு நிதி கொடுப்பது அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்கீமோடைய ஒரு மிகப்பெரிய மோட்டோ. அத வச்சு தான் வந்து இவங்க செயல்படுத்திட்டு வராங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, விவசாயம் இல்லாத மற்ற பிசினஸ்க்கு வந்து லோன் குடுக்கறது தான் வந்து இதனுடைய ஒரு அஜெண்டா. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, 2026, அதாவது நம்ம இந்த நடப்பாண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40,00,000 கோடி ரூபாய் வந்து லோன்ஸா கொடுக்கப்பட்டிருக்கு. இளைஞர்கள், அதுக்கப்புறம் பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து குடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 57 கோடி பேங்க் அக்கவுண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாரி இவ்ளோ பணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்கீம்ஸ்ல மட்டும். இதுல நெறைய ஸ்டேட்ஸ், எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து இதனால பயனடையறாங்க. ஆனா வந்து இதுல அதிகமா பயனடைஞ்ச ஒரு மாநிலம் அப்டின்னா, அதுல முதல்ல இருக்கிறது வந்து நம்முடைய தமிழ்நாடு தாங்க. இங்க இருக்கக்கூடிய பல இளைஞர்கள், பல பிசினஸ் மேன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸ ப்ராப்பரா யூஸ் பண்றாங்க அப்டின்னு தான் சொல்லணும். அண்ட் தமிழ்நாட்டுல மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 3,23,647 கோடி ரூபாய் லோன்ஸ் வந்து சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் லோன்ஸ் வந்து இந்த முதன் முறையா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் என்டர்பிரினர்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்க ஒரு தகவல் இருக்கு. ஆனா, இதெல்லாம் தமிழக அரசு எங்கேயுமே மக்களிடையே சொல்லல அப்படின்றது தான் ஒரு வருத்தம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு தேவையான நெறைய பல ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு. ஆனா, அதெல்லாம் வந்து தமிழக அரசு ப்ரமோட் பண்ணல அப்படின்றது தான் வந்து மத்திய அரசினுடைய குற்றச்சாட்டா இருக்கு. எங்களுடைய ஸ்கீம்ஸ் எடுத்து நீங்க வந்து அதன் மூலியமா பலன் அடையறீங்க. ஆனா, அது எங்களுடைய ஸ்கீம்ஸ் தான். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் தான். பிஜேபி கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் தான் அப்படின்றத வந்து நீங்க வெளில சொல்ல மாட்றீங்க அப்படின்றது வந்து தான் வந்து பிஜேபியினுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அவங்களும் வந்து பல இடங்கள்ல மோடி உட்பட, அமித்ஷா உட்பட எல்லாருமே இந்த ஒரு குற்றச்சாட்ட தமிழக அரசு மீது வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. இந்த முத்ரா லோன்ஸ் மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயம் தவிர்த்து நீங்க மத்த எல்லா விஷயங்களுக்கும் இத பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு ஆட்டோ வாங்க போறீங்க, இல்ல வந்து ஒரு கார் வாங்க போறீங்க. அதன் மூலியமா உங்களுடைய பிசினஸ் வந்து இது பண்ண போறீங்க. இல்ல நீங்க வந்து ஒரு கடை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஒரு ஒரு பழக்கடை, ஒரு ஹோட்டல்ஸ் இந்த மாரியான பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க இந்த முத்ரா லோன்ஸ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முத்ரா லோன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 கேட்டகரியா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து சிசு கேட்டகரி. சிசு கேட்டகரில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப் டூ 50,000 வரைக்கும் நீங்க வந்து லோன் எடுக்கலாம். அதாவது நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம் அப்படின்றது செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் 2வது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, கிஷோர். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 50,000லேருந்து ரூ. 5,00,000 வரைக்கும் நீங்க வந்து லோன் வாங்கிக்கலாம். உங்களோட பிசினஸ் வந்து ஆல்ரெடி நீங்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. நீங்க அடுத்துக்கடுத்து கொண்டு போணும் அப்படின்னும்போது, அப்போ இந்த ஒரு கேட்டகரி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் வந்து 3 கேட்டகரி தருண். 5,00,000லேருந்து 10,00,000 வரைக்கும் நீங்க இந்த கேட்டகரில லோன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஒரு ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய பிசினஸ்க்கு வந்து நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தருண் பிளஸ் ஸ்கீம் அப்படின்ற ஒரு கேட்டகரியும் இருக்கு. அதுல வந்து 10,00,000லேருந்து 20,00,000 வரைக்கும் நீங்க வந்து ஸ்கீம்ஸ் வாங்கியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து மத்திய அரசு இளைஞர்களுடைய அந்த பிசினஸ் ஐடியாஸ டெவலப் பண்றதுக்காக கொடுக்கப்படுற ஒரு ஸ்கீம். ஸோ நீங்க அந்த பிசினஸ் ஐடியாஸ்ல இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஸ்கீம வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து பயனடைஞ்சீங்க. ஸோ இந்த ஸ்கீம்னால பயனடைஞ்சவங்க யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா, அவங்க கீழ வந்து தாராளமா கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்கீம் உங்களுக்கு எப்படி வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்றதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ.